ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பிபிஎஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ப்ராசஸ் பிபிஓ அப்படிங்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான இதுதான் இப்போது இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிபிஓ ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பிஇ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th படித்தவங்க 12th குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஐடிஐ படித்தவங்க ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யார் என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்தந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் முக்கியமாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது. என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் தெரியும், மலையாளம் கேரளாவை பொறுத்தவரை மலையாளம் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தாண்டி பார்க்கும் பொழுது லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் சென்னை அண்ட் பெங்களூர் அப்படின்னு இந்த 2 லொக்கேஷனில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே மெயில் ஃபீமேல் 2மே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. ஃபர்தராக உங்களுக்கு சென்னை ஆர் பெங்களூரில் வேலை வாய்ப்பு வேணும்னா சென்னை ஜாப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா பெங்களூர் ஜாப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பிலோ 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரி ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம். ஓகேங்களா? அதை தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சென்னை ஜாப்ஸ் இல்லைனா பெங்களூர் ஜாப்ஸ் இல்லை உங்களுக்கு எந்த ஊரில் ஜாப்ஸ் வேணுமோ அந்த ஊர் பேரை சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற கமெண்ட்ஸ் பார்த்து அதுக்கு இந்த மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளைக்கு இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதுலேயும் என்ன கண்டென்ட் இருக்குது, நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நாளைக்கு உங்களை சந்திக்க வரோம். நன்றி, பாய் பாய்.